to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அழைத்த ஆண்டவர் நீங்கள் தமக்குள் தைரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களை பாதுகாத்து அவரது மகிமைக்காக நீங்கள் பிரகாசிக்கும்படி செய்வார். தேவனாகிய கர்த்தர் நம்முடன் இருக்கும்போது யாராலும் நமக்கு விரோதமாக நிற்க முடியாது. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று ஆண்டவர் பவுலிடம் கூறுவதே இன்றைக்கான வாக்குதத்தமாகும். இந்த வேத வசனம் கூறுகிறபடி ஆண்டவர் தாமே உங்களோடு இருப்பாராக. இந்த வாக்குதத்த வசனம் நமக்கு எவ்வளவு தைரியத்தை அளிக்கிறது, எவ்வளவு ஆறுதலான நிச்சயம். தேவன் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்பதை மறுபடியும் கூறுகிறார். தனக்கு இருந்த அச்சுறுத்தல்களால் அப்போஸ்தலனாகிய பவுல் சற்று பயமடைந்திருக்க கூடும் என்பதை இந்த வசனத்தின் பின்னணி உணர்த்துகிறது. ஒரு நாள் சொப்பனத்தில் ஆண்டவர் அவனிடம் பயப்படாதே என்று கூறி தொடர்ந்து அவனோடு பேசி அவனை ஊக்கப்படுத்தினார். நான் உன்னோடே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் தாக்குவதில்லை என்று அவர் கூறினார். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று அவர் கூறினார். அநேக ஜனங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அவர்களை தம்மிடமாய் இழுக்கும்படி தேவன் பவுலை ஊக்கப்படுத்துகிறார். இதற்காகவே உன்னை தப்புவித்து பாதுகாக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கூறினார். மன அழுத்தத்தை தரக்கூடிய சூழ்நிலையின் வழியாக நீங்கள் இப்போது கடந்து சென்று கொண்டிருக்கலாம். உங்களை பாதுகாக்கும்படி ஆண்டவர் எப்போதும் உங்களோடே கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஒருவனும் உங்கள் மேல் கை போட முடியாது. ஆகவே பயப்படாமல் தைரியமாயிருங்கள். தேவனிடமிருந்து இந்த வார்த்தை பவுலுக்கு வந்தபோது அவன் தைரியமடைந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று கூறினான். ஆகவே பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் மக்களுக்கு பயப்படாமல் தொடர்ந்து செல்லுங்கள். உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆண்டவருக்காக ஓடும்படி உங்கள் வாழ்க்கையை முழுமையாய் ஒப்பு கொடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். என் வாழ்வில் என்ன நடந்தாலும் இறுதி வரை ஆண்டவருக்காகவே ஓடுவேன் என்று இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம். இது போன்றே தேவனுடைய ராஜ்யத்திற்காக அநேகரை ரட்சிக்கும்படி ஓடுவதற்கு தீர்மானியுங்கள். என் பிள்ளையே, உன்னை பாதுகாக்கும்படி, உன்னை கனப்படுத்தும்படி, எனக்காக நீ செய்யும் சேவையை கனப்படுத்தும்படி நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கூறுகிறார். பிரியமானவர்களே, இதை தவிர வேறு என்ன நமக்கு வேண்டும்? தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷனால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஆகவே பயப்படாதிருங்கள், அசைக்கப்படாதிருங்கள். தேவன் தாமே உங்களோடே இருப்பாராக. உங்களை அழைத்த ஆண்டவர் நீங்கள் தமக்குள் தைரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களை பாதுகாத்து அவரது மகிமைக்காக நீங்கள் பிரகாசிக்கும்படி செய்வார். தேவனாகிய கர்த்தர் நம்முடன் இருக்கும்போது யாராலும் நமக்கு விரோதமாக நிற்க முடியாது. அவர் நம்மை கண்ணோக்குகிறார். தமது பிரசன்னத்தை நம்மை சூழ்ந்து கொள்ள பண்ணுகிறார்.
தீங்குக்கு நம்மை பாதுகாக்கிறார். மக்கள் நமக்கு விரோதமாக எழும்பும்போது, நமக்கு எதிராக தீமையான காரியங்களை பேசும்போது சில வேளைகளில் நாம் பயப்படலாம். ஆனால் ஆண்டவர் பயப்படாதே என்று கூறுகிறார். அவர் யோசுவாவுடன் இருந்தது போல இன்றைக்கு உங்களுடனும் இருக்கிறார். நான் உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதே தேவன் உங்களை உயர்த்தி ஜனங்களுக்கு முன்பாக கனம் பண்ணுவார். உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணி உங்கள் வாழ்க்கையை தம் வல்லமைக்கான சாட்சியாக விளங்க பண்ணுவார். தேவ திட்டத்தில் நீங்கள் நடக்கும்போது எதிர்ப்பும் அதைரியமும் வரக்கூடிய தருணங்கள் உண்டு. ஆனாலும் தேவன் உங்களை தற்காப்பதாக பாதுகாப்பதாக வாக்கு பண்ணுகிறார். ஒருவரும் உங்கள் ஆத்துமாவை சேதப்படுத்த அவர் அனுமதிக்க மாட்டார். வேதம், எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் என்று கூறுகிறது. கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னே போவார். உங்களுக்காக யுத்தங்களை நடத்துவார். உங்கள் பாதையிலிருந்து எல்லா தடைகளையும் அகற்றுவார். ஒரு காலத்தில் உங்களை விரோதித்தவர்கள் தேவ கிருபை உங்கள் வாழ்க்கையில் விளங்குவதைக் கண்டு அதிசயிப்பார்கள். நீங்கள் தமக்கு சொந்தமானவர்கள் என்பதால் உங்களை குறித்த பயத்தை அவர்கள் உள்ளங்களில் வைப்பார். கர்த்தர் உங்களை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றி தாம் வாக்கு பண்ணிய தேசத்தை தந்து உங்கள் எல்லையை விரிவாக்குவார். வேதம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கூறுகிறது. கர்த்தர் அக்கினி மதிலாக உங்களை சூழ்ந்து கொள்வார். எப்பக்கமும் உங்களை பாதுகாப்பார். அவரது மகிமை உங்களில் பிரகாசிக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் சகாயரும் உங்களை காக்கிறவருமாய் இருக்கிறார். அவர், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று கூறுகிறார். இந்த வாக்குதத்தத்தை இன்று விசுவாசியுங்கள். எல்லா காலத்திலும் எல்லா யுத்தத்திலும் அவர் செய்யும்படி உங்களை அழைத்திருக்கும் எல்லா வேளையிலும் உங்களோடு இருப்பார். தைரியமாக முன்னே செல்லுங்கள். உங்கள் வேலையையும் ஊழியத்தையும் சந்தோஷத்தோடு செய்திடுங்கள். ஒரு மனுஷனும் பூட்டக்கூடாதபடி அவர் வாசல்களை திறப்பார். அவர் உள்ளங்களை உருக பண்ணி உங்களுக்கு தயை பாராட்டி உங்கள் குரலை கேட்க பண்ணுவார். வேதம், கர்த்தரை முகமுகமாயறிந்த மோசேயை போல என்று கூறுகிறபடி உங்களை பார்க்கிற யாவரும் தேவனோடு நீங்கள் நடப்பதை அறிந்து கொள்வார்கள். ஆம், நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளை. அவரது சமூகம் மற்ற யாவரிடமிருந்தும் உங்களை விசேஷித்து காட்டும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, நீர் கொடுத்த அருமையான வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்போதும் என்னோடு இருப்பதாக வாக்கு கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் தாமே உம்முடைய நோக்கங்களுக்காக உம் பிள்ளைகளை அழைத்து அவர்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர். நான் கடந்து செல்லும் மன அழுத்தத்தை தரக்கூடிய சூழ்நிலையை உம் அன்பின் கரங்களில் ஒப்படைக்கிறேன். தேவையற்ற பயத்தையும் கலக்கத்தையும் என் மனதை விட்டு எடுத்து போட்டு உம்முடைய பரிபூரண அன்பினாலும் சமாதானத்தினாலும் என்னை நிரப்பும். நீர் கண்மணியைப் போல என்னை காத்து கொள்வதால் எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஆண்டவரே, அனுதினமும் உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை அனுபவிக்கும்படி
என்னை வல்லமையினால் நிரப்பும். எல்லா பயங்களையும் நீக்கி உம்முடைய முழு இருதயத்தோடும் என்னை ஆசிர்வதிப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, சமூகத்தில் நடக்கும்படி என்னை தைரியத்தாலும் விசுவாசத்தாலும் நிரப்புவீராக. எல்லா தீங்குக்கும் சத்துருவின் தாக்குதலுக்கும் என்னை பாதுகாத்து கொள்ளும். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். நடுவே மகிமை இருக்கும்படி உம்முடைய அக்கினி மதிலால் என்னை சூழ்ந்து கொள்ளும். மனுஷர் கண்களில் தயவையும் என் உள்ளத்தினுள் சமாதானத்தையும் அருளிச் செய்யும். நான் கடந்து செல்லும்படி நீர் திட்டமிட்டிருக்கிற எல்லா வாசல்களையும் திறந்தருளும். என் வாழ்க்கையை கரம் ஆசிர்வதிக்கிறதை என்னை எதிர்க்கிறவர்கள் அனைவரும் காணட்டும். நீர் என்னோடு இருப்பதை ஜனங்கள் அனைவரும் அறியும்படி எல்லோருக்கும் முன்பாக என்னை உயர்த்தும். உம்முடைய மகிமைக்காக என்னை கனி கொடுக்கும்படி செய்து என் எல்லைகளை விரிவாக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.